ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அனுபூர்ணி சிவா கிட்ட ஸ்வாதியை மெடிக்கல் கேம்ப்புக்கு கூட்டிகிட்டு போக சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம சிவாவுமே ஓகே சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம சிந்து அந்த ஸ்வாதி சிவா டாக்டர் கூட போகவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு பிளான் பண்ணி ஸ்வாதியை கீழே விழ வச்சிடுறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவங்களால எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாது. அதனால் நம்ம ஸ்வாதி சிவா கூட மெடிக்கல் கேம்ப்புக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிருக்கும். ஸோ நம்ம சிந்து யாருக்குமே தெரியாமல் சிவா கூட மெடிக்கல் கேம்ப் போகிறாங்க. ஸோ அங்கேயுமே அவங்களுக்கான ஒரு ரூம் கொடுப்பாங்க. அங்கே ஜாலியாக மெடிக்கல் கேம்பெல்லாம் முடிச்சுட்டு சிந்துவும் நம்ம சிவாவும் பீச்சு பார்க்குன்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அது ஸ்விம்மிங் பூல்லெல்லாம் குளிச்சுட்டு அதாவது ஜாலியாக என்ஜாய் பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம சிவா நைட்டு தூங்குறப்போ நிறைய அவங்களுக்கு ஃபீவராக இருக்குது. ஸோ ரொம்பவே குளிரும் போல் நம்ம சிந்துக்கிட்ட சொல்லுவோம். சிந்துவுமே போர்வெல்லாம் போற்றி விடுறாங்க. ஸோ நம்ம சிந்து தொட்டு பார்க்குறாங்க. சிவாவுக்கு நிறைய அப்படியே ஃபீவர் அடிக்குது. ஸோ நம்ம சிந்து பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு 2 பேருமா ரொம்ப க்ளோஸாக படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம ஸ்வாதிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இந்த சிந்து தான் பிளான் பண்ணி நம்மளை இங்கேயே இருக்க வச்சுட்டா. இல்லைன்னா நம்ம சிவா கூட மெடிக்கல் கேம்ப் போயிருக்குவோம். அங்கே போயிருந்தோம் அப்படின்னா சிவாவோட மனசை மாற்றி நம்ம அவர் மனசில் இடம் பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அன்னபூர்ணி வரவும், என்ன ஸ்வாதி எப்போவுமே ஏதோ ஒரு யோசனையிலே இருக்க போல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்ம ஸ்வாதி இருந்துட்டு, ஆண்டி நான் சிவா கூட மெடிக்கல் கேம்ப்புக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிந்து தான் என்னை ஸ்கூட்டி வச்சு மோதிர மாதிரி என்னை கீழே தள்ளி விட்டுட்டா. அதனால தான் என்னுடைய கால் ஒரு மாதிரி சுருக்கு பிடிச்ச மாதிரி வலிச்சுக்கிட்டே இருந்தது. நடக்கக்கூட முடியல. என்னால் சிவா கூட மெடிக்கல் கேம்ப்புக்கு போகவும் முடியவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்து தான் ஆண்டி. சிந்து தான் என்னை சிவா கூட நெருங்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க சிவாவோட மனசு மாறிடும், சிவாவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல ஆண்டிங்க. அதுக்காக தான் ஆண்டி நான் சிவா கூடவே நெருக்கமாக பழக ஆரம்பித்தேன். உங்களுக்கு அந்த சிந்துவை சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் சிவாவை ஏமாற்றி கல்யாணம் பண்ண சிந்து சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அவள் என்னை நெருங்க விடவே மாட்டேங்கிறா சிவா கிட்ட. தயவு செஞ்சு அந்த சிந்துவை வீட்டை விட்டு அடித்து துரத்துங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இங்கே ஸ்வாதி அன்னபூர்ணி கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இங்கே அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன்னா சிந்துவை சுத்தமாக நம்ம அன்னபூர்ணிக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம சிவா கிட்டேருந்து நிரந்தரமாக பிரிக்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ சிந்து சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்காக முயற்சி பண்ணுறா. அவளை விட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே சமயம் ஸ்வாதி இப்படி இருக்கிறதுக்கு காரணம் சிந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஸோ மெடிக்கல் கேம்ப் நடக்கிற இடத்துக்கே போய் ஆகணும். போய் அந்த சிந்துவை உண்டிலன்னு பண்ணணும். ஸ்வாதி கூட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த சிந்து போயிருக்காளா, அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி பயங்கர கோவமாக வெளியே வராங்க. அப்போ தான் எங்கள் மகா என்னக்கா இந்நேரத்துக்கு வெளியே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்நேரத்துக்கு நான் எங்கே போனால் உனக்கு என்ன, எதுக்காக என்கிட்ட நீ கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அக்கா உங்களுக்கு என் மேலே நிறைய கோவம் இருக்கும் தான், என்னை அடிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு நிறைய உரிமை இருக்குக்கா. ஆனால் இந்த மாதிரி டைமில் நீங்கள் தனியாக போகிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்கள் கூட வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்நேரத்துக்கு நம்ம எங்கேயுமே போக வேண்டாம், காலையில் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மகா உன்னை நான் என்ன கூடவா கூப்பிட்டேன், நீ எல்லாம் ஒன்றும் வர தேவையில்லை, எங்கே போனாலும் நானே போய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு, அக்கா நீங்கள் கோபத்தில் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம காலையிலே 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு எங்கே போகணுமோ போகலாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, நான் எங்கே போகிறேன்னு உனக்கு தெரியுமா, தேவையில்லாமல் காலைல போகலாம் நான் சாயந்தரம் போகலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அக்கா எல்லாம் தெரிஞ்சுதாக்கா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் ஸ்வாதியும் பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நான் கேட்டேன். அந்த சிந்துவை உண்டுலன்னு பண்ணணும், ஆனால் அதுக்காக இப்போவே போனோம் அப்படின்னா வேணாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போவே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாங்க. ஸோ இப்போது மகாவும் அன்னபூர்ணியும் சிவா தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறாங்க. இப்போது நம்ம சிவாவும் சிந்துவும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிந்து சிவா மேலே கை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு நல்லா அரவணைப்போடு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. உடனே கதவை திறந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதை பார்த்துட்டு, அக்கா பார்த்தீங்களாக்கா அந்த சிந்துக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா இப்படி சிவாவை யாருக்கும் தெரியாமல் தனியாக கூட்டிகிட்டு இப்படியெல்லாம் இவன் நடந்துக்கிட்டு இருந்திருப்பா. வீட்டில் தான் அவங்க 2 பேரால் ஒன்று சேர முடியலன்னு சொல்லிட்டு இப்படி யாருக்கும் தெரியாமல் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அக்கா நாளை பின்ன இவளுக்கு ஒரு குழந்தையே நின்றுச்சுனாலுமே என்னக்கா பண்ண முடியும், குழந்தைக்காக சிவாவையும் அந்த சிந்துவையும் ஒன்று சேர்த்து வைக்கவா முடியும். அக்கா இதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு
மகா இன்னுமே ஏற்றி விடுறாங்க. ஸோ சிந்து மேலே இருந்த கோவத்தினால மகாவை கூட அவ்வளோவா ஒரு எடுக்கல, அதாவது ஒரு அவங்க தப்பு செஞ்சுருக்காங்க இல்லையா, அது எதையுமே பொருட்படுத்தலை. ஸோ மகா கூடமே சாதாரணமாக தான் பேசுகிறாங்க அன்னபூர்ணி. ஏன்னா சிந்து மேலே அந்த அளவுக்கு அன்னபூர்ணிக்கு கோவம் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம அன்னபூர்ணிக்கு கோவத்தை அடக்கிக்கவே முடியல. ஹே சிந்து எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக கத்துறாங்க. ஸோ சத்தத்தில் இங்கே நம்ம சிவாவும் சிந்துவுமே எந்திரிச்சு நின்றுடுறாங்க. எங்கள் அன்னபூர்ணியையும் மகாவையும் பார்த்த சிந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பல்லான்னு ஒரு அறை விடுறாங்க சிந்துக்கு. சிந்து பயங்கர அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிவாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்க பெரியம்மா, எதுக்காக நீங்கள் சிந்துவை அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு, சிவா என்னங்க இதெல்லாம், எதுக்காக இந்த சிந்து உன் கூட வந்து ஒன்றா ஒரே ரூமில் படுத்துருக்கா, இவளுக்கு அதுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன பெரியம்மா சொல்கிறீங்க, இவ என் பொண்டாட்டி, அவளுக்கு எல்லா உரிமையும் என்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சிவா அப்படி ஒரு வார்த்தை நீ வாயாலிருந்து சொல்லாதியா, உன்னை அவள் ஏமாத்திருக்காயா, உன்னை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி நம்ம குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேரையுமே அவமானப்படுத்தி தலைகுனிய வச்சிருக்கா, அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே பாரியா சிவா, இவ உன்கிட்ட நெருங்கி வரத்துக்கு காரணம் ஏதோ ஒரு காரணம், அவளோட சுயநலம் இருக்குயா, உன்கிட்ட இருந்து அவள் ஏதோ எதிர்பார்க்குறா அவ்வளோதான். ஆனால் உன்னை உண்மையாலாம் அவள் நேசிக்கவே இல்லையா, அவள் ஃப்ராடுக்காரி, அவளை நம்பவே நம்பாதியா அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்துங்க பெரியம்மா, சிந்துவை பற்றி தப்பாக பேசாதீங்க, சிந்துவை பற்றி எனக்கு தெரியும், அவள் பொய் சொல்லி கல்யாணம் வேணால் பண்ணியிருக்கலாம், ஆனால் நம்ம குடும்பத்துக்காக அவள் நிறைய செஞ்சுருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவள் செஞ்ச அதாவது அவள் பண்ண ஒரே ஒரு தப்பு, அவள் பொய் சொன்னது மட்டும்தான். மற்றபடி அவளை நான் இது வரைக்கும் 1 வருஷமாக அவள் கூட இருந்து பார்த்துருக்கேன். அவள் எனக்காக எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கா, என் உயிரவே காப்பாற்றிருக்கா. அதையும் தாண்டி நம்ம குடும்பத்துக்கும் நிறைய நல்லது செஞ்சுருக்கா பெரியம்மா. நீங்கள் அவள் சொன்ன ஒரு பொய்யை மட்டும் பார்க்காதீங்க, அவள் செஞ்ச அத்தனை நல்லதை பாருங்கள் பெரியம்மா. அப்போ உங்களுக்கு சிந்துவோட மனசு என்னன்னு புரியும், சிந்துவை உங்களுக்கு மன்னிச்சு ஏற்றுக்கணும்னு தோணும் அப்படி சொல்லிட்டு, போதும் நிறுத்து சிவா, எதுக்காக நீ இப்போ சிந்துக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு சிவா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, இந்த பெரியம்மாவுக்கு பிடிக்காத விஷயத்த நீ எப்போவுமே செய்ய மாட்டேன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னடனா சிந்துக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருக்க, அவள் தப்பு செஞ்சுருக்கா, அவள் என்றைக்குமே உன் கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாதுயா, கண்டிப்பாக அதுக்கு நான் ஏற்றுக்கவும் மாட்டேன், ஒத்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி பயங்கர கோவமாக பேசுவோம். நம்ம சிவா இருந்துட்டு, பெரியம்மா தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க பெரியம்மா, இங்கே பாரியா சிவா, அவள் எப்படி சிவா உன் கூட ஒன்றா ஒரே ரூமில் படுக்க முடியும், அப்படியெல்லாம் படுக்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், இவளுக்கு என்ன உரிமை இருக்குது, இவளை முதல்ல இங்கேருந்து வெளியே அனுப்புயா அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்துங்க பெரியம்மா, அவள் என் பொண்டாட்டி, அது மட்டும் இல்லாமல் அவள் என் கூட தான் இருப்பா, அதுக்கு அதாவது நானும் அவளும் ஒன்றா இருக்கிறதுக்கு நாங்கள் 2 பேரும் மனசு வச்சா போதும் அப்படின்னு சொல்லவும், நம்ம அன்னபூர்ணிக்கு ஒரு நிமிஷம் அப்படியே பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது. என்னையா சிவா, அவளுக்கும் உனக்கும் விவாகரத்து நடந்துருச்சியா அப்படி சொல்லிட்டு, பெரியம்மா மாற்றி சொல்கிறீங்க, அவளுக்கும் எனக்கும் கோர்ட்டில் விவாகரத்துக்காக நம்ம போகணும், ஆனால் கோர்ட்டு எங்கள் 2 பேரையும் 1 வருஷம் ஒன்று சேர்ந்து வாழ சொல்லியிருக்கு, இன்னும் எங்களுக்கு விவாகரத்தெல்லாம் நடக்கலை, அவள் என் பொண்டாட்டியாக தான் இப்போ வரைக்கும் இருக்கா, அவள் பொண்டாட்டியாக இருக்கா அப்படின்னா அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது பெரியம்மா, இது கூட உங்களுக்கு தெரியாதா, இதையும் நான் உங்களுக்கு விலைக்கு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு முறையாக இங்கே நம்ம சிவா வந்து அன்னபூர்ணியை எதிர்த்து பேசுகிறாங்க. ஸோ நம்ம சிவா சொன்னதை கேட்டு மகாவும் சரி அன்னபூர்ணியும் சரி வாய்மலை கை வைக்கிறாங்க. பயங்கர அதிர்ச்சி ஆகுது. உடனே மகா இருந்துட்டு, பார்த்தீங்களாக்கா எந்த அளவுக்கு இவ மந்திரம் பண்ணியிருக்கான்ட்டு, சிவா எப்படி இருந்த பையன், எப்போவுமே உங்கள் பேச்சை தாண்டி அவன் மூச்சு கூட விடமாட்டான்க்கா, அப்படி இருந்த சிவாவை எந்த அளவுக்கு இந்த சிந்து மாற்றிருக்கா பார்த்தீங்களா, உங்களுக்கு எதிராகவே திருப்பிட்டாலேக்கா அப்படி சொல்லிட்டு மகா வந்து சொல்லவும், உடனே சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் யாரும் எதுவும் பேச வேண்டாம், உங்கள் முகத்தில் முழிக்கிறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்குது, நீங்கள் செய்யாத தப்பை சிந்து செஞ்சுட்டா அதாவது நீங்கள் செஞ்ச தப்பை விட அவள் செஞ்ச தப்பெல்லாம் ஒரு இதே கிடையாது, அவ்வளோ வந்து நேசிச்சா, அது மட்டும் இல்லாமல் என்னை உயிருக்குயிராக நேசிச்சா, என் தூக்கி எறிய அவளுக்கு மனசு வரல, தான் காதலிச்ச பையனவே கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி சின்னதாக ஒரு பொய் சொன்னாலே தவிர மற்றபடி அவள் எந்த ஒரு தப்பும் பண்ண கிடையாது. ஆனால் நீங்கள் அம்மனோட நகையை திருடி அந்த பழியை சிந்து மேலே போட்டு நீங்கள் என்னெல்லாம் ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கீங்க, இங்கே பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் பெரியம்மாவோட பணத்தை திருடி இருக்கீங்க, நீங்கள் செஞ்ச தப்பை விட இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மோசமாலாம் கிடையவே கிடையாது, நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது, நீங்கள் பேசுகிறதுக்கான எந்த தகுதியும் உங்களுக்கு கிடையவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து சொல்கிறாங்க.
ஸோ மகா அப்படியே பயங்கரமாக வாயடிச்சு போயிடுறாங்க. ஸோ வார்த்தை கூட வெளியே வரலன்னு தான் சொல்லணும். அன்னபூர்ணி இருந்துட்டு, சிவா என்னையா நீ எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? அப்போது நான் சொல்கிறத தாண்டி நீயா ஒரு முடிவு எடுக்க போகிற? உன் வாழ்க்கை விஷயத்தில் நீ தான் முடிவு எடுக்க போறியா? நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா? இங்கே பாரியா சிவா, உனக்கு எப்போவுமே நான் நல்லது தான் சொல்லுவேன். உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேனாயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் பெரியம்மா, நீங்கள் என் வாழ்க்கையை பற்றி யோசிச்சுருந்தீங்க அப்படின்னா என்னையும் சிந்துவையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நீங்கள் பார்த்துருக்கணும். ஆனால் நீங்கள் இங்கே 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், அன்னபூர்ணிக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இந்த அளவுக்கு சிவா வந்து பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போகிற சிவா இன்னைக்கு சிந்துக்காக எங்கள் அன்னபூர்ணியவே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சிந்துக்கு இது கனவு மாதிரியே இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இப்படி ஒரு நாள் வந்ததே இல்லை, இது வரைக்கும் நடந்ததும் கிடையாது. சிவா எப்போவுமே தலை குனிஞ்சு மட்டும்தான் தரையை பார்த்துக்கிட்டு தான் நிற்பாங்க. நம்ம அன்னபூர்ணி என்ன சொன்னாலும் ஆமாம் சாமி, ஓகே தான், நான் பண்ணிடுவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி முறையாக இப்படி பேசுகிறத பார்த்துட்டு சிந்துக்கே அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது. தனக்காக டாக்டரு அவங்க பெரியம்மாவே எதிர்த்து பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மாதிரி பூரிப்பாக ஆயிடுறாங்க. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, சிவா இப்போ என்னையா சொல்ல வர? அப்போது நீ இந்த சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் பெரியம்மா, அப்படியே வாழ்ந்தாலும் என்ன தப்பு இருக்குது? அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்னை பிடிச்சிருக்கு. இப்படி நாங்கள் 2 பேரும் எங்கள் 2 பேரோட மனசுமே ஒத்து போயிடுச்சு பெரியம்மா. அப்படி இருக்கிறப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் 2 பேரையும் நீங்கள் எதுக்காக பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கவும், அன்னபூர்ணி வந்து என்னையா அப்படி சொல்கிற? அவள் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி நம்மளை அவமானப்படுத்திட்டா. அதை தாண்டி வேறு என்ன பெரியம்மா, வேறு என்ன ரீசனை நீங்கள் சொல்ல முடியும்? அவளை பற்றி நீங்கள் வேறு எதனா தப்பாக சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா கேட்கவும், உடனே அன்னபூர்ணி முழிக்கிறாங்க. அதே சமயம் இங்கே நம்ம ஆறுமுகம் விஷயத்தையுமே பேசுகிறாங்க. இங்கே சிவா இருந்துட்டு பேசுவோம், இங்கே பாருங்கள் பெரியம்மா, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆறுமுகத்தோட வாழ்க்கையும் நல்லா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அவன் வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் உள்ளவங்களோட எல்லாரோட வாழ்க்கையுமே நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினைப்பேன். இப்போது ஆறுமுகம் பைரவி இவங்க 2 பேர் வாழ்க்கையில் கூட பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா ஆறுமுகம் பிடிக்காம தான், அதாவது பைரவிக்கு பிடிக்காம தாலி கட்டிட்டு தான் அவங்க சொன்னாங்க. அப்போது ஆறுமுகத்தையுமே நீங்கள் வேலைக்கு தானே வச்சுருக்கணும். அப்போது ஆறுமுகத்துக்கு மட்டும் நீங்கள் தண்டனை கொடுக்கவே இல்லையே பெரியம்மா. நீங்கள் ஆறுமுகத்துக்கிட்ட நல்ல விதமாக தானே பேசுகிறீங்க. அப்படி இருக்கிறப்போ சிந்து பண்ணதுமே தப்பு கிடையாது. நீங்கள் எங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சு எங்கள் 2 பேரையும் வாழ தான் வச்சுருக்கணும். ஆனால் நீங்கள் என்னடனா எங்கள் 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதையும் தாண்டி எனக்கு சிந்துவை பிடிக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல, சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு என் மனசு தவிக்குது. ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டும் நீங்கள் எங்கள் 2 பேரையும் பிரிக்கணும்னு தான் நினச்சிங்க. ஆனால் இப்போ ஆறுமுகத்தை பைரவிக்கு பிடிக்கலனாலுமே பைரவியும் ஆறுமுகம் ஒன்று சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறீங்க. அப்போது நீங்கள் பெற்ற பிள்ளைக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஒரு வார்த்தையை கேட்கவும், இதை கேட்ட அன்னபூர்ணி நொறுங்கி போகிறாங்க. போதியா சிவா, இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேச வேண்டாயா? உன் மேலே நான் உண்மையான பாசம் தான் வச்சுருந்தேன். உன் வாழ்க்கைக்கு எடுக்கணும்னாலாம் நினைக்கவே இல்லை. உன் வாழ்க்கையை நான் அழகாக மாற்றணும்னு நினச்சி தான் ஸ்வாதியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ இப்படி பேசுவோன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, பெரியம்மா என் வாழ்க்கையை அழகாக ஆக்கணும்னு நினைக்கிறீங்களே, அதுக்கு என்னுடைய மனசும் ஒத்து போகணும்ல, என் மனசு சந்தோஷப்படணும்ல. நீங்கள் மட்டும் அழகாக ஆக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டால் போதுமா? வாழ போகிறேன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடாதா பெரியம்மா? எனக்கு ஸ்வாதியை பிடிக்கல, சிந்துவை தான் பிடிச்சிருக்கு. சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் பெரியம்மா. அப்படி இருக்கிறப்போ எங்கள் 2 பேரும் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல பெரியம்மா. எனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அதுதான் அழகான வாழ்க்கைன்னு நீங்கள் சொன்னால் அது என் மனசு ஏற்றுக்குமா பெரியம்மா? அதை கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சிங்களா? அது மட்டும் இல்லாமல் அதாவது சிந்துவோட வாழ்க்கை கெட்டு போதே, அவள் வாழா வெட்டி ஆயிடுவாளேன்னு நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கிறோமேன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஸ்வாதிக்கு என்ன குறை பெரியம்மா? அவள் நல்லா படிச்சிருக்கா, அழகாக இருக்கா, நல்லா வசதியாக இருக்கா. அவளுக்கு என்ன மாப்பிள்ளையாக கிடைக்காம போயிடும்? தேவையில்லாமல் அவளோட மனசையுமே நீங்கள் கெடுக்குறீங்க பெரியம்மா. முன்னாடி மாதிரி நீங்கள் நியாயமாக எப்போவுமே முடிவு எடுக்கவே மாட்டேங்கிறீங்க பெரியம்மா. நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, சிவா நான் மாறலையா, நீ தான் ஏன் மாறிட்ட? நான் சொல்கிறத தான் அப்போவே செய்கிற ஆள், மறு பேச்சு பேசாத ஆள் இன்னைக்கு என்னை எதிர்த்து பேசிட்டு இல்லை. போதியா, நான் உன் வாழ்க்கைக்கு எடுக்க தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை விஷயமா நான் எதுவுமே பேச போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
அன்னபூர்ணி வந்து அங்கே கிளம்புறாங்க. அதாவது கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இங்கே பாரியா சிவா, நீ நம்ம வீட்டில் இருக்கலாம், நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, ஆனால் அந்த சிந்து அந்த வீட்டில் இருக்கவே கூடாதுயா அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம சிவா வந்து பேச வராங்க. உடனே சைலண்ட் ஆயிடுறாங்க. ஸோ நம்ம அன்னபூர்ணி மகாவும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க போனதுமே நம்ம சிந்து ஓடி வந்து சிவாவை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. டாக்டரே டாக்டரே, எனக்காக நீங்கள் அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட எம்புட்டு தூரம் பேசுனீங்க, இப்படி நீங்கள் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு நம்ம சிந்துவை தன்னோட நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு, இங்கே பாரு சிந்து, இனிமேல் யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். இது வரைக்கும் நீ எனக்காக பட்ட கஷ்டம் எல்லாமே போதும் சிந்து. நீ எனக்காக நீ எவ்வளவோ செஞ்சுருக்க. இதுக்கப்புறமும் உன்னை நான் தவிக்க விட்டேன் அப்படின்னா அது ரொம்ப தப்பாக போயிடும். நான் வேணுன்றதுக்காக நீ எல்லார் முன்னாடியும் எப்படியெல்லாம் அவமானப்பட்ட. பஞ்சாயத்து முன்னாடி எல்லார்கிட்டையுமே நான் டாக்டர் கூட தான் வாழ்வேன், என்னால் கையெழுத்து போடவே முடியாது, அவர்கிட்டேருந்து என்னை யாராலும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் எதிர்த்து நின்ன. ஊர்க்காரங்க எல்லாருமா சேர்ந்து உன்னை ஊரை விட்டே தள்ளி வச்சாங்க. கடையில் போயிட்டு குடிக்கிறதுக்காக ஒரு தண்ணி பாட்டில் கேட்டால் கூட உனக்கு யாரும் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் கோவிலில் தங்குறதுக்கு இடம் கொடுக்கல. இப்படி எவ்வளோ பிரச்சனைகளை எதிர்த்து கோர்ட்டுக்கு வந்துமே லாயர் வந்து உனக்காக யாருமே வக்கீலுங்க வாதாரத்துக்கு கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்க. அதையும் தாண்டி ஒருத்தவங்க உனக்காக வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு அந்த ஜட்ஜம்மாவே உனக்கு சாதகமாக பேசி ஒரு வருஷம் என்னையும் ஒன்று சேர்ந்து வாழ வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை சொன்னாங்க. இப்படி அங்கே மட்டும் இல்லை சிந்து, நீ எனக்காக நிறைய இடத்துல அவமானப்பட்டிருக்க. இப்பயும் நீ எதுக்காக அவமானப்படணும்? நான் எதுக்காக அன்னபூர்ணி பெரியம்மா பேச்சவே கேட்டுக்கிட்டே இருக்கணும்? எனக்கும் புரியுது சிந்து, எது நல்லது எது கெட்டது, எது செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எல்லாமே எனக்கு புரியுது சிந்து. ஏன்னா இத்தனை நாளாக அன்னபூர்ணி பெரியம்மாவுக்கு எந்த ஒரு மனஸ்தாபமும் வந்துட்டு கூடாதுன்றதுக்காக தான் நான் சைலண்ட்டாகவே இருந்தேன். ஆனால் போக போக அவங்களோட முடிவு எடுக்கிறது, தண்டனை கொடுக்கறது அப்படின்ற விஷயத்துலலாம் கொஞ்சம் அவங்க சரியாக முடிவு எடுக்கிறதில்ல. முன்னாடியெல்லாம் அவங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, ஆனால் உன் விஷயத்தில் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க சிந்து. இது எனக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிது. அதான் இதுக்கப்புறமும் உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதே சமயம் உன்னை யாராவது அவமானப்படுத்தினாலோ இல்லை திட்டினாலோ அடித்தாலோ அதை பார்த்துக்கிட்டே என்னால் சும்மா இருக்க முடியாது சிந்து. இனிமேல் நான் உனக்கு நல்ல புருஷனாக இருக்க போகிறேன். எதுக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்டி சிந்து. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா சொல்லவும் இதை கேட்டு நம்ம சிந்து பயங்கரமாக அழுகிறாங்க. ஏன் சிந்து அழுகிற? டாக்டரே, இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் எத்தனையோ டைம் அழுதுருக்கேன். அப்போல்லாம் ஏதோ ஒரு வலியோடு அழுவேன். ஆனால் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக அழுகிறேன் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. டாக்டரே, நீங்கள் இப்படி அன்னபூர்ணி பெரிய அத்தையை எதிர்த்து பேசுகிறீங்க, அது அன்னபூர்ணி அத்தைக்கு கவலையாக இருக்காதா, மனசு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இருக்கும் சிந்து. ஆனால் அன்னபூர்ணி பெரியம்மா எத்தனையோ நாள் உன்னை அப்படியெல்லாம் பேசியிருக்காங்கல்ல, அன்னைக்கு உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதையே அவங்க யோசிக்காமல் இருந்தாங்க. நீ இப்போது பெரியம்மாவுக்கு மனசு கஷ்டமாக இருக்குமே நீ இப்படி ஃபீல் பண்ணுற. ஆனால் அந்த ஒரு குற்ற உணர்ச்சி பெரியம்மாவுக்கு இருக்கிறது கிடையாது. உன்னை வீட்டை விட்டு துரத்தணுன்றதுல மட்டும்தான் குறியாக இருந்தாங்க. மனுஷங்கன்னா தப்பு பண்ணுறது இயல்பு தான் சிந்து. அந்த தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க இல்லையா, அப்போவே அவங்கள நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கணும். அதையும் தாண்டி மன்னிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு தண்டனை மேலே தண்டனையாக கொடுத்துக்கிட்டே போனோம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய தப்பு. இந்த உலகத்தில் தப்பு செய்யாத மனுஷங்க யாருமே கிடையாது. சூழ்நிலை தான் எல்லாத்துக்குமே காரணம். ஒரு சிலவங்க தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உணர்ந்துட்டு அவங்க திருந்தி வாழ்கிறாங்க. ஆனால் ஒரு சிலவங்க மாறது கிடையாது. இப்படி எத்தனையோ ரகம் உலகத்தில் இருக்குது சிந்து. ஆனால் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன் அன்னபூர்ணி பெரியம்மாவுக்கு கூட நல்லா புரியும். ஆனால் அவங்க ஏன் இப்படி உன் விஷயத்தில் மட்டும் தப்பாக முடிவெடுக்கிறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியல சிந்து. இனிமேல் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசுகிறாங்க. ஸோ சிந்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு நாள் வரத்துக்காக தான் டாக்டரே நான் இம்புட்டு நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் இத்தனை நாளாக எல்லார் முன்னாடியுமே அவமானப்பட்டதுக்கு கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பலன் கிடைச்சிருச்சு டாக்டரே. இது போதும் டாக்டரே. இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே வேண்டாம் டாக்டரே. நீ என் கூட இருந்து எனக்கு ஆதரவாக எனக்கு ஒத்தாசையாக என் புருஷனா என் கூடவே இருந்த அப்படின்னா எனக்கு அதுவே போதும் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க சிந்து.
இங்கே இன்னொரு சைடு அன்னபூர்ணி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ ஆறுமுகமும் பைரவியும் இங்கே நம்ம அன்னபூர்ணி கிட்ட வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே அன்னபூர்ணி அழுதுகிட்டே சிவா என்ன எதிர்த்து பேசிட்டான், அந்த சிந்து தான் முக்கியம்னு சொல்லிட்டான், என்னை விட அந்த சிந்து ரொம்ப முக்கியமாக போயிட்டா இல்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் இருந்துட்டு என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிற மாதிரி நடந்திருக்காதே, எக்கார்ந்து கொண்டும் யாருக்காகவுமே சிவா உன்னை எதிர்த்தோ இல்லை உன்னுடைய பேச்சை மறுத்தோ பேசியிருக்கவே மாட்டானே அப்படி சொல்லிட்டு உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு அந்த சிந்து எல்லாத்தையுமே மாற்றிட்டாயா ஆறுமுகம், சிவா என்னமோ அப்படி தான் இருந்தான், ஆனால் சிவாவுக்கு என் மேலே சுத்தமாக துளி கூட பாசமே கிடையாது, ஒட்டுமொத்த பாசத்தையுமே அவள் பக்கம் திருப்பிக்கிட்டாலே அவள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு அம்மா அழுகாதம்மா, சிவா வரட்டும் என்ன ஏதுன்னு கேட்குறேண்ணா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே அங்கே மெடிக்கல் கேம்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இவங்க வந்து சண்டை போட்டதுமே அங்கேருந்துமே கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ சிந்துவுமே ஆறுமுகம் 2 பேருமே அதாவது நம்ம சிந்து சிவாவும் 2 பேரும் உள்ளே வராங்க. ஸோ இங்கே சிந்துவை பார்த்த அன்னபூரணி ஓடி வந்து ஏய் கேடு கெட்டவளே, நீ இனிமே இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுடி, ஒழுங்காக உன்னுடைய துணி மணின்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு எங்கேருந்து கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. சிவா இருந்துட்டு இங்கே பாருங்கள் பெரியம்மா, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க பெரியம்மா, பாவம் சிந்து இங்கேருந்து போகணும் அப்படின்னா அவள் எங்கே போவா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் தொலையட்டுமே, இவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவா இருந்துட்டு சரிங்க பெரியம்மா, என் பொண்டாட்டி இங்கே இல்லை அப்படின்னா எனக்கு என்ன வேலை, நானும் என் பொண்டாட்டி கூட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. என்னையா சிவா, நான் உன்னை வெளியே போக சொன்னேன்னா, இங்கே பாருங்கள் பெரியம்மா, அவள் என் பொண்டாட்டி, அவள் என் கூட தானே இருக்கணும், அப்போ அவளை மட்டும் வீட்டை விட்டு துரத்திட்டீங்க அப்படின்னா நான் மட்டும் எப்படி பெரியம்மா இங்கே இருக்க முடியும், சிவா என்னையா நீ ஒட்டுமொத்தமாக மாறிட்டேயா அப்படி சொல்லிட்டு இங்கே பாருங்கள் பெரியம்மா, என் மனசு நிறைய சிந்து மட்டும்தான் இருக்கா, அப்படி இருக்கிறப்போ அவள் எங்கே இருக்காளோ அங்கே தான் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு இங்கே பாரு சிந்து, உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நம்ம இருக்கவே கூடாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம சிந்து இருந்துட்டு டாக்டரே கொஞ்சம் பொறுமையாக இருங்க டாக்டரே, அத்தை ஏதோ கோவத்தில் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு அத்தனை என்னை யாருமே கூப்பிடக்கூடாது, இங்கே பாரியா சிவா தயவு செஞ்சு இங்கேருந்து போகாதியா, நீ இந்த வீட்டை விட்டு போயிட்ட அப்படின்னா அந்த வீடே வெறிச்சோடி கிடக்கும்யா, இங்கே பாரியா இந்த பெரியம்மா உனக்கு அவ்வளோ ஆகாதவ ஆகிட்டேன்ல, உனக்காக நான் ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சினேயா, எல்லாத்தையுமே மறந்துட்டியா, எல்லாமே பண்ணிங்க பெரியம்மா, அதுக்கு விசுவாசமாக நானுமே உங்களுக்கு இருந்தேன், ஆனால் என் மனசுக்கு பிடிச்ச என் சிந்து என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களே அது மட்டும் நியாயமா, நீங்களே சொல்லுங்கள் பெரியம்மா, நான் சிந்து கூடவே போகிறேன் பெரியம்மா, எங்கேயாவது நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்துவோட கையை பிடிச்சி நம்ம சிவா வந்து கூட்டிகிட்டு வெளியே போயிடுறாங்க. ஆறுமுகம் பைரவிங்க எல்லாரும் சொல்லி கூட கேட்கவே இல்லை. ஸோ அன்னபூர்ணி பயங்கரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு இங்கே பாருமா, அதான் சிவாவுக்கு சிந்துவை ரொம்ப பிடிச்சிருக்கு, சிந்து கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வோன்னு சொல்லிட்டு சொல்கிறான்ல, அப்படி இருக்கிறப்போ அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்ந்து வாழுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அம்மா, சிவா அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழட்டுமே, அதுக்கு ஏமா நீ தடையாக இருக்க, டேய் ஆறுமுகம் உனக்கு அதெல்லாம் புரியாதுடா, அந்த சிந்து ஏமாத்துக்காரிடா, சிவாவும் சுவாத்தியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவங்க 2 பேரோட வாழ்க்கையுமே நல்லாயிருக்கும், அவனோட வாழ்க்கையை நல்லபடியாக நல்ல விதமாக மாற்றலான்னு சொல்லிட்டு நான் நினச்சா அவன் புதக்குழியில் தான் போய் விழுவன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறானேடா, குழந்தைங்க நான் அந்த போய் பள்ளமாக இருக்குது அதில் குதித்து விளாட்றேன்னு சொல்லிட்டு குதிக்க தான் போவாங்க, ஆனால் அது ஒரு வேளை கிணறாக இருக்குமோ இல்லை நிறைய குழியாக இருந்து கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்னா என்னடா பண்ண முடியும், குழந்தைங்க அடம்பிடிச்சி தான் கேட்குறது எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அந்த குழந்தைங்களுக்கு நல்லதாக போய் அமையாதுடா, குழந்தைங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையுமே அம்மா தாண்டா பார்த்து செய்யணும், அப்படி இருக்கிறப்போ சிவாவும் அப்படி தாண்டா சிந்துவோட மனசை புரிஞ்சுக்காம அவளோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்காம அவ கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு சிவா நினைக்கிறான், அவனோட வாழ்க்கைக்கு அது நல்லது இல்லை, ஆனால் நான் சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறான், சிவா இப்போது இந்த வீட்டை விட்டே போயிட்டான், நான் எப்படிடா சிவா இல்லாமல் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. இங்கே நம்ம ஆறுமுகத்துக்குமே என்ன சொல்லி இது பண்ணுறதுனே தெரியல. உடனே இங்கே பைரவி இருந்துட்டு அன்னபூர்ணிக்கு ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஆறுமுகம் மட்டும் தப்பு செஞ்சுருக்காங்க, ஆறுமுகத்தை மட்டும் நல்லபடியாக அத்தை வந்து நடத்துகிறாங்க, ஆனால் சிந்துவுமே
அதே தப்பு தானே, ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டா. அதுக்காக சிந்துவை எப்படியெல்லாம் அத்தை கொடுமை பண்ணாங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு நம்ம எதுக்காக ஆறுதல் சொல்லணும்? சிவா எடுத்த முடிவு கரெக்டு தான். சிவாவும் சிந்துவும் சந்தோஷமாக வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி நினைக்கிறாங்க. இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, ஏன் பைரவி அம்மா இப்படி அழுதுகிட்டு இருக்காங்களே, அம்மாவுக்கு நீ கொஞ்சம் ஆறுதலாக 2 வாரத்தை பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும். இதில் என்ன ஆறுதல் பேசுறதுக்கு இருக்குது? சிவா எடுத்த முடிவு கரெக்டுன்னு தான் தோணுது எனக்கு. சிவாவும் சிந்துவும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எங்கேயாவது போய் சந்தோஷமாக வாழட்டுமே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போது இந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே நம்மளை மதிக்கவே இல்லை, நம்ம சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது, ஒரு வழியாக நம்ம சிந்து பக்கம் சிவா பேசிட்டாங்க. ஸோ 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே ஹார்ட்டை போட்டு